ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே நம்ம ராஜி இப்போது அவங்க வீட்டவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சக்திவேலும் முத்துவேலும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து உள்ளவும் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜி ரொம்பவே வேகமாக ஓடோடி போகிறாங்க அவங்க அத்தைக்கிட்ட. அத்தை அத்தை இங்கே வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி எதுக்காக இப்படி தையான் தைக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை அது வந்து அப்பாவும் சித்தப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம காலையில் பேசுகிற மாதிரி அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக பயமாகவும் இருக்குது. போனால் வேறு ஏதாவது பிரச்சனை நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நம்ம கோமதி நினச்ச மாதிரி தான் நம்ம சக்திவேலுமே இருக்காங்க. முத்துவேல் ஒரு பக்கம் இருந்தாலுமே சக்திவேல் இருந்துட்டு கோமதி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடவே கூடாது, அதே சமயம் முத்துவேலும் நம்ம ராஜியும் ஒன்றும் சேர்ந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிளான் போட்டாச்சு. ஆனால் இங்கே நம்ம ராஜி நினைக்கிறாங்க, அப்பாவுக்கும் சித்தப்பாக்கும் எந்த ஒரு கோவமும் இல்லை, எல்லாமே அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கோமதியை கூப்பிடுறாங்க. வாங்க அத்தை போகலாம், போயிட்டு நீங்கள் நான்னு சொல்லிட்டு அப்பாவையும் சித்தப்பாவையும் விருந்துக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராஜி, எனக்கு என்னமோ இது வேண்டான்னு தோணுது. ஏதோ நம்ம ஆபத்தில் இருந்தப்போ, இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தப்போ அண்ணனுங்க 2 பேரும் நமக்கு துணையாக இருந்தாங்க, நம்மளை காப்பாற்றவும் செஞ்சாங்க. அதுக்காக அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. இப்போ தான் என் அண்ணனுங்க என் கூட, அதாவது எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததுமே அவங்க நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். அந்த ஒரு சந்தோஷமே போதும்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் அங்கே போயிட்டு நம்மளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாலோ, இல்லை நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம பண்ண அவமானங்கள், அதாவது அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்த அவமானத்தை எல்லாத்தையுமே அவங்க திருப்பி கேட்டுட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இருக்கிற சந்தோஷமே எனக்கு போதும், இதுவே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்கிறாங்க. அட என்னத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்போது நீங்கள் கடைசி வரைக்கும் உன் அண்ணனுங்க கூட சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே, ஆமாம் அத்தை, ராஜி சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம கோமதி இருந்துட்டு, ஏ மீனா நீ சும்மா உட்காரி, யார் எது செஞ்சாலும் சூப்பர், நல்லாக்குது, அழகாக இருக்குது, நீங்கள் இப்பயே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுறதுனால தான் சில பல பிரச்சனை எல்லாமே நம்மளை தேடி வருது. தேவையில்லாமல் நீ உசுப்பேத்தாமல் நீ சும்மா இருந்தாவே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க. மீனா சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போது நம்ம ராஜி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் கதிர் வராங்க. என்ன ராஜி, அம்மாவை ஏன் இவ்வளோ வற்புறுத்திக்கிட்டு இருக்க? அப்படி எங்கே கூப்பிடுறேன், கோவிலுக்கு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கதிர், அப்பாவையும் சித்தப்பாவையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்றதுக்காக நாங்கள் காலையிலே பேசி வச்சுருந்தோம். அத்தையுமே ஓகே சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்கள கூப்பிடுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. நீயாவது சொல்லு கதிர், அத்தை என் கூட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வேணா ராஜி, எதுக்காக தேவையில்லாத வம்பு, வம்பை விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகி போடும், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கதிர், உனக்குமே சுத்தமாக புரியல, அத்தை நீங்கள் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி கோமதியை வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே நம்ம மீனாவுமே போகிறாங்க. இவங்க 3 பேர் தான் போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி வாசல், அதாவது வாசப்படியிலேருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, என்ன அத்தை ஏன் இப்படி தயங்குறீங்க? இந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்தவங்க தானே நீங்கள், இப்படி உள்ளே வரத்துக்கு இப்படி தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராஜி, அது அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளேயே போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம சக்திவேலும் முத்துவேலும் மேலேருந்து வரவும் கோமதியை பார்த்த சக்திவேலுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது. நம்ம என்ன நினச்சோமோ, என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துக்கிட்டு இருக்கு வருதே. கோமதி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சி சொத்தில் பாதி கேட்குவாளோ, அதுக்காக தான் இப்படி திட்டம் போட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் மனசில் ஓடுது. ஆனால் நம்ம முத்துவேல் பயங்கர அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க. இது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. முக்கியமாக நம்ம கோமதி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம கோமதி அவங்க அதாவது பெத்த தாய் வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறானுங்கிறவங்க கூட சொல்லலாம். எவ்வளவோ சண்டை வரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே, உறவுங்களுக்குள்ள. ஆனால் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் எல்லா பிரச்சனையுமே. ஆனால் 30-40 வருஷமாக இவங்க பகையாகவே இருந்திருக்காங்க. அதாவது பிறந்து வளர்ந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கே நம்ம கோமதி அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா, சக்திவேலும் முத்துவேலும் அந்த அளவுக்கு ரொம்பவே டெரராக தான் இருந்தாங்க. பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாக
பயமா இருக்கு. நெஞ்செல்லாம் படபடங்குது. நம்ம அப்பத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம். கோமதி, ராஜி, நீ அ நீ வந்த மாதிரி உன் அத்தையும் கூடயே கூட்டிட்டு வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயி. வா கோமதி, வா 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 உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இங்க சக்திவேல் கிட்ட இருந்து ஒரு குரல், அப் ஆத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஆக்ரோஷமா கேட்கவும் எங்க அப்பத்தாக்கே அப்படி கை கால்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு குரல் சத்தமா ரொம்பவே கோவமாவும் வருது. இங்க நம்ம கோமதி அப்படி கதி கலங்கி போயிடுறாங்க. ஐயோ, அண்ணனுக்கு கோவம் வந்திருக்குமோ, ஐயோ பேசாம நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம். இந்த ராஜியும் மீனாவும் ஏத்தி விட்டதுனால தான் நம்ம இங்க வந்துட்டோம். அச்சோ, ஏதாவது விபரீதமா நடந்துருமோ, அண்ணனுங்க தகாத வார்த்தையில நம்மளை பேசிட்டா அது மனசு நமக்கு தாங்கவே தாங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே இங்க நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டேய் சக்தி என்னடா, என்ன கோமதி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, கோமதி இங்கேயே பிறந்து வளர்ந்தவடா, இவன் இங்க வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆத்தா பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ கோமதி இந்த வீட்டில் பிறந்தது உண்மைதான். ஆனால் இந்த வீட்டை எம்புட்டு அசிங்கப்படுத்தினா, இந்த வீட்டை மட்டுமா நம்மளை எல்லாரையுமே தலகுனிய வச்சா, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக எங்களால் அம்புட்டு சீக்கிரமாலாம் மறந்துடவே முடியாது. ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோமா அப்போ கூட போய் நிற்கணும்னு தோணுச்சு, அம்புடுதான். அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்குள்ளே வர்றது திரும்பவும் உறவு கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க பண்ண அசிங்கம், அவங்க நமக்கு ஏற்படுத்தின தலகுனிய வச்ச தருணம்னு சொல்லிட்டு இதை எதையுமே என்னால் மட்டும் இல்லை, என் அண்ணனாலையுமே இதை எதையுமே மறக்க முடியாது. ஒழுங்கா கோமதியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்தே சொல்லிடுறாங்க. ராஜிக்கு நம்ம கோமதிக்கு இது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம கோமதி அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிடுறாங்க. எம்பிட்டு பெரிய கஷ்டம் வந்திருந்தாலும் தாங்கிட்டு இருந்திருப்பேன், அண்ணனோட வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்பத்தான் இருந்துட்டு என்னடா இது, வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி தான் வெளியே போங்கன்னு சொல்லி வாயை திறந்து சொல்கிறதாடா, அது கோமதியை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு நீ கொஞ்சமாவது யோசிச்சியா சக்தி, ஏன் சக்தி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தா நான் சொன்னது தான், யாரோட உறவும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இங்கே நம்ம கோமதி ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கவும் நம்ம ராஜிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதிர்ச்சியில் அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி அப்பத்தா அவங்க அம்மா, அதுக்கப்புறம் மாரி, அதுக்கப்புறம் நம்ம முத்துவேலு, இவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பயப்படவும் செய்கிறாங்க, ராஜிக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரொம்பவே வேகமாக இங்கே நம்ம ராஜியை காரில் தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. நம்ம முத்துவேலும் சக்திவேலும் கோமதி புலம்பிக்கிட்டே வராங்க. ராஜி உனக்கு என்னாச்சு, எந்திரின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜி எந்திரிக்கவே இல்லை. நல்லாவே ரொம்ப மயக்கத்தில் தான் போயிருக்காங்க. மீனாக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இப்போது வீட்டுக்கு போயிட்டு இங்கே கதிர்கிட்ட சொல்கிறாங்க, அரசியுமே காலேஜ் போயிருப்பாங்க, அதனால் கதிர் மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க போல். அது மட்டும் இல்லாமல் கதிரும் இருக்கார், நம்ம கதிரோட அண்ணன் அதாவது மீனாவோட ஹஸ்பண்டும் இருக்காங்க. இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம கதிர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, ராஜுக்கு எதனால் மயக்கம் வந்தது, அவள் காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தாளா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ரொம்பவே ஆசையாக அந்த வீட்டுக்கு போனால், ஆனால் அவங்க சித்தப்பா இருந்துட்டு ரொம்பவே சத்தமாக இவங்க யாருமே இங்கே வரக்கூடாது, எதுக்காக இங்கே வந்திருக்கணும், நடந்த எதையுமே இப்போ வரைக்குமே நாங்கள் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டு ஒரு 5 மினிட்ஸில் அவன் மயங்கி விழுந்துட்டார கதிர். எனக்கே படப்படன்னு ஆகிப்போச்சு. உடனே அவங்க சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் 2 பேருமா சேர்ந்து அவங்கள ராஜி தூக்கி காருக்குள்ளே போட்டுக்கிட்டு கூடவே அத்தையும் போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டார் நம்ம கதிர் ரொம்பவே தவிச்சு போயிடுறாங்க. ராஜிக்கு ஏதாவது ஆயிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்போது பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கோமதி கால் அட்டன் பண்ணி டே கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுகாதம்மா, எதுவும் நடந்திருக்காது, மயங்க தானே விழுந்தா, ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாய் அப்படின்னு சொல்லிட்டு. டே கதிர், நான் இப்படி அழுகிறேன், ஆனால் நீ கண்டிப்பாக நீ அழுதெல்லாம் வெளியே காட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அவள் மயங்கி விழுந்திருக்கா, என்ன நீ எதுனே தெரியல, மயங்கி விழுந்தா கொஞ்ச நேரத்தில் எந்திரிக்கணும்ல, இப்போ வரைக்குமே அவள் கண்ணு விழிக்கவே இல்லைடா, இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல்கிட்டேயே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு சரிம்மா நீ பயப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே ஹாஸ்பிட்டல் நேமையுமே சொல்கிறாங்க. இப்போது
நம்ம கதிருமே இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ராஜியுமே நல்லா தான் இருக்காங்க. பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா டாக்டர் சொன்ன விஷயம் அப்படி. இங்க நம்ம கதிரும், ராஜியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதாவது ஒரு 2 மாசமாவே அவங்க 2 பேருக்குள்ளவே லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா வாழவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம கதிரும், ராஜியும் இப்படி சந்தோஷமா இருந்ததுக்கு பலனா அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டியா கணவன் மனைவியா அவங்க 2 பேரும் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இப்போ நம்ம ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுதான் டாக்டருமே ராஜி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்பதான் கதிர் வந்ததும் ரொம்பவே ஆதங்கமா பரிதவிப்பா வந்து, ராஜி நீ நல்லா இருக்கல ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இரு கதிர் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமா இருக்காங்க. கதிருக்கு ஒன்றுமே புரியல. என்ன ராஜி இம்புட்டு சந்தோஷமா இருக்கா, மயங்கி விழுந்துட்டாளே, ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறதாலாம் சொல்லி வச்சுருந்தாங்க. இவளை நம்ம ரொம்பவே ஆதங்கமாக வந்து பார்க்க வந்தா, இவே என்னடான்னா இவ்வளோ கூலாக ரிலாக்ஸாக இருக்கா. இங்கே நம்ம கோமதியுமே பயங்கர சந்தோஷம். உடனே நம்ம டாக்டருமே எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் முத்துவேல் வந்து தன்னோட பிள்ளை ராஜியை கட்டி அணைச்சிக்கிறாங்க. ராஜி நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் ராஜி, இந்த அப்பா உன் கூட எப்போவுமே நிற்பேன், நான் உனக்கு துணையாக ஆறுதலாக இருப்பேன், உனக்கு எம்புட்டு பிரச்சனை வந்தாலும் இந்த அப்பா இருக்கேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படவே இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து ரொம்பவே ஆறுதலாக துணையாக பேசுகிறாங்க. ஆனால் இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இவங்க 2 பேரையுமே நம்ம ஒன்று சேர விடக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் நம்ம நினச்சதுக்கு எதிர்மாறாக தானே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரத்த கொதிப்பில் இருக்காங்க நம்ம சக்திவேல். ஏன்னா நம்ம ராஜி வந்து முத்துவேல் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சொத்துமே ராஜி பேருக்கு போயிடும். கடைசியில் நானும் குமாரும் அதாவது தனி மரமாக நின்றுடணும், எதுவுமே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து யோசித்து வச்சுருப்பாங்க. இது விஷயமா நம்ம குமரவேல் கிட்ட கூட பேசியிருப்பாங்க. இப்போது ராஜி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால முத்துவேலோட மனசு மொத்தமாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இனி அடிக்கடிக்கு நம்ம வீட்டுக்கு வரணும், உனக்கு தேவைன்றது எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராஜிக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக அக்கறையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதெல்லாம் பார்த்தேன். இப்போ வரைக்குமே நம்ம கதிர்க்கு ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயமே தெரியாது. சந்தோஷமாக ஆளாளுக்கு கூடி கூடி நின்று பேசிக்கிறாங்க. ஏன்னா நம்மளை யாருமே கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு கதிர்கிட்ட விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாகவும் ஆவலமாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம முத்துவேல் இருக்காங்க இல்லையா, அதனால் தன்னோட அப்பா கிட்ட நல்லா ஆசை தீர பேசிட்டு அதுக்கப்புறம் கதிர்கிட்ட சொல்லிப்போம், கதிர் எப்போவுமே நம்ம கூடவே தானே இருக்காரு அப்படின்ற ஒரு நினப்பு தான் நம்ம ராஜிக்கு. இப்போது இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல்கிட்ட, என்னென்ன இம்புட்டு நாள் இருந்த பகை எல்லாமே அப்போது இதோட முடிஞ்சிச்சா, அப்போது ராஜியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, அவள் இனிமேல் நம்ம வீட்டுக்கு அடிக்கடிக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சக்தி, நேற்று வரைக்குமே ஏன் காலையில் கூட ராஜி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா, அப்போ கூட ராஜியை ஏற்றுக்கிற மனப்பான்மை பக்குவம் எதுவுமே எனக்கு இல்லை. ஏதோ ஒரு உள் மனசில் அவளை ஏற்றுக்கக்கூடாது, வெளியே போன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் இப்போது அது எதுவுமே இல்லை. ராஜி இனிமே என் பொண்ணு, அவள் என்னுடைய பொண்ணு, ஏன் ரத்தம், அவளுக்காக நான் எல்லாமே செய்யறதுக்காக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொல்ல சொல்ல சக்திவேலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. எங்கள் ராஜி அம்புட்டு சந்தோஷமாக இருக்காங்க. கோமதிக்குமே பயங்கர ஹாப்பி. இப்போ கோமதியுமே இங்கே முத்துவேல் கிட்ட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்துவேல் கிட்ட கோமதியுமே க்ளோஸ் ஆகிட்டாங்க. கோமதி மேலே இருந்த கோவம், ராஜி மேலே இருந்த கோவம், பகன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம முத்துவேலுக்கு பறந்து போயிடுச்சு. ஆனால் முத்துவேலுக்கு இருந்த கோபதாபம் எல்லாமே இங்கே சக்திவேலுக்கு ரெட்டிப்பாக மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இவங்கள கண்டிப்பாக ஒன்று சேர விடவே கூடாது. இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா நம்மளோட நிலமை நடுத்தெருவில் போய் நின்றோம், ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் வந்து நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் எது, ராஜியோட குழந்தை. ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அண்ணன் இவங்க 2 பேரையுமே ஏற்றுக்கிட்டாரு. அப்போது அந்த குழந்தைய இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு மூளை அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, தன்னோட புள்ள மாதிரி அவளை நம்ம வளர்த்துட்டோம், அவளோட குழந்தைய எப்படி இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் இவங்க 2 பேருமே உள்ள விட்டால் நம்மளோட நிலமை மோசமாயிடுமே, அதனால் அந்த குழந்தைய இல்லாமல் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு யோசிக்கிறாரு. இப்படி குழப்பத்திலே இருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சக்திவேல் வந்து இந்த அதாவது
ராஜியோட குழந்தைய இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் நடக்கவே கூடாது. ராஜியோட குழந்தை நல்லா இருக்கணும். அவங்களுக்கு குழந்தை பொறந்து முத்துவேல், அதுக்கப்புறம் கதிரு, ராஜின், கோமதின்னு குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோ கீழ கதிர், ராஜி, பேபி லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ இங்க நம்ம கதிர் இருந்துட்டு கோமதி கிட்ட, "அம்மா என்னம்மா ராஜி மயங்கி விழுந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். ஆனா ராஜி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன் நீ கூட தான் சந்தோஷமா இருக்க. இந்த ராஜி எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. நீயாவது சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் இதெல்லாம் என் வாயால நான் சொல்லலடா. உன் பொண்டாட்டி வாயால இருந்து கேளு. அப்பதான் உனக்கு இன்னும் மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. நான் உன் வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குமான்னு கூட நான் எதிர்பார்க்கலடா. ஏன்னா உன்னையும் ராஜியையும் நான் கட்டாயப்படுத்தி தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ராஜியோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுனால தான் உன்கிட்ட நான் அவள் கழுத்தில் தாலியே கட்ட சொன்னேன். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட உன்னை நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்படி தான் உங்கள் கல்யாணம் நடந்தது. உங்கள் 2 பேருக்குள்ளே செட் ஆகி நீங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பீங்களா? அது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பதில் கிடைச்சிருச்சுடா. மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. நடந்த பிரச்சனையில் இது ஒரு சந்தோஷமான விஷயம்டா. அதாவது இந்த மயில் பண்ணிட்டு போன விஷயம் எல்லாரோட மனசையுமே எம்பிட்டு பாதிச்சது தெரியுமா? இப்போ அதிலிருந்து வெளியே வரத்துக்கான ஒரு நல்ல விஷயம்னு கூட இதை நம்ம சொல்லலாம்டா. நடந்த பிரச்சனை எல்லாமே மறந்து வீட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான்டா உன் பொண்டாட்டி சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கோமதி வந்து ரொம்பவே சந்தோஷமா இங்க நம்ம கதிர்கிட்ட சொல்றாங்க. கதிருக்கு ஏதோ சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஆனா இதான், அதாவது அவங்க அப்பாவாக போறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்குமே நம்ம கதிருக்கு தெரிய வரல. கோமதி கிட்ட கேட்டுமே இல்ல உன் பொண்டாட்டியா சொன்னாதான் உனக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோமதியுமே சொல்லி விட்டுருப்பாங்க. கதிர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ இவா அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம கிட்ட வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையா ஆவலா இங்க நம்ம கதிர் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இங்க நம்ம அ முத்துவேல் இருந்துட்டு, "சரிம்மா உன் புருஷன் கூடவே நீ பைக்கில் போயிடுறியா? இல்லை என் கூட காரில் வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லைங்க, இல்லைப்பா, அதான் அவர் வந்திருக்காருல அவர் கூடவே நான் போயிடுறேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிடா தங்கம், நீ டைமுக்கு நல்லா சாப்பிடணும், நிறைய வேலை செய்யாத ஓகேவா? 3 மாதம் வரைக்கும் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது. அப்பா எனக்கு தெரியும்ப்பா, டாக்டர் சொன்னாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, "இருந்தாலும் நான் ஒரு டைம் உங்ககிட்ட சொல்கிறேன்டா, என்னுடைய குடும்ப வாரிசவே நீ சுமக்க போற. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும் தானே. எனக்கு இருக்க மொத்த சொத்துமே உனக்கு தாம்மா வந்து சேரும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லவும், இதை கேட்ட ராஜி இருந்துட்டு, "சொத்து பத்தெல்லாம் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைப்பா. நீங்கள் காட்டுற அன்பு, நீங்கள் இப்படி என்கிட்ட பாசமாக பேசுகிறீங்களே இந்த ஒரு வார்த்தை, இதுவே போதும்ப்பா. உங்கள் நகை நட்டு சொத்து பணம்னு எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி எனக்கு துணையா, எனக்கு ஆறுதலா இப்படி பாசமான ஒரு 4 வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அதுவே எனக்கு போதும்பா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. இங்க நம்ம ராஜி என்னதான் இப்படி சொன்னாலுமே இங்க சக்திவேலால இதை ஏத்துக்கவே முடியல. சும்மா தான் இவ இப்படி பேச்சுக்கு சொல்றா. ஒட்டுமொத்த சொத்துமே உனக்கு தான் சொல்லிட்டு அண்ணன் இப்பவே சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கப்புறமும் இவளோட குழந்தைய நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம நடுத்தெருவுக்கு தான் வரணும். ராஜியோட குழந்தைய இல்லாம ஆக்கணும். ஏதாவது பண்ணணும். நம்ம வீட்டுக்கு எப்பயாவது வந்தானா, கண்டிப்பா அந்த குழந்தை கலைக்கிற மருந்த வாங்கிட்டு வந்து அவளுக்கு குடுத்து குழந்தைய இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சக்திவேல் வந்து கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம, மனசாட்சி இல்லாம இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இங்க சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் இருந்துட்டு, "டேய் சக்தி போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்கண்ணா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கோமதி, ராஜி, நம்ம கதிரு. இப்போ கதிர் இருந்துட்டு, "ராஜி என்ன ராஜி உன் அப்பா கூட பேசிக்கிட்டு என்ன கண்டுக்கவே இல்லைல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படியெல்லாம் இல்லை கதிரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அத்தை அவங்க அண்ணனுங்கள ரொம்ப கிட்ட நின்று பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நானுமே அப்படிதான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள நான் ரொம்பவே க்ளோஸா நின்று பேசவும் முடியல. அப்பா என்கிட்ட பாசத்தையும் காட்டவும் காட்ட கிடையாது. இப்போ நடந்த பிரச்சனையில அது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்ததுனால, அப்பா என் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாரு. எப்பவுமே அப்பா என் கூட நிப்பாரு. எனக்கு எம்புட்டு பெரிய பிரச்சனை வந்தாலுமே எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா, என் அப்பா எனக்கு வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ராஜி போதும். நீ எம்புட்டு சந்தோஷமா இருக்கன்னு நீ பேசுறதுலயே எனக்கு புரியுது. ஆமா அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன கதிரு இது கூட உனக்கு புரியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா யாராவது
சந்தோஷப்படுவாங்களா? எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு உடம்பு முடியலன்னு சொல்லி தான் வருவாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சந்தோஷமான விஷயம்னா என்னன்னு உனக்கு புரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு, "அ என்ன ராஜி? என்ன பேசிக்கிட்டு இருக்க?" சில பேரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களோட நோயெல்லாம் குணமாயிடுச்சு அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா, "நீ இன்னைக்கு தானே வந்த. இப்பவே வந்து இப்பவே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஐயோ! கதிரு மரம் மண்டடா நீ" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி, என்னன்னு சொன்னா தானே தெரியும் ராஜி. இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத. தயவு செஞ்சு சஸ்பென்ஸ் இல்லாம தயவு செஞ்சு சொல்லிடு ராஜி. இம்புட்டு நேரமா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காம எனக்கு மண்டையே பிச்சுக்கிட்டு போகுது. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் இங்க நம்ம ராஜி இங்க கதிர் பக்கத்துல வராங்க. கதிரு உன் காதை என்கிட்ட கொண்டு வா, கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு காதை கடிச்சு சாப்பிட போறியா? பசிக்குதா என்ன? பசிக்கு அதாவது பசி மயக்கம் தானா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கதிரு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ லொடலொடன்னு? அப்போ உனக்கு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையே இல்லையா? அதெல்லாம் இருக்கு ராஜி. நீ சஸ்பென்ஸ் வைக்காம எனக்கு விஷயத்த சொல்லுன்னு தான் நான் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு கதிரு, எனக்கு ஒரே ஒரு வெக்கமா வருதுடா. நீ உன் காதை கொடுத்த அப்படின்னா உன் காதுக்குள்ள நான் குசு குசுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க இந்த மாதிரி மிச மிசன்னு காதில் கொய்யின்னு ஊதுறது இல்லை குசு குசு குசுன்னு பேசுறது ஒன்றுமே புரியாமல் இதெல்லாம் வேண்டாமே. என்னன்னு சொல்லு ராஜி. இப்படி இழுக்கடுக்குவியா என்ன? அம்புட்டு பெரிய நல்ல விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கோமதி ரொம்பவே சந்தோஷமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ராஜி இருந்துட்டு சரி இனிமேவும் உன்னை தவிக்க விடக்கூடாது. விஷயத்த சொல்லிடுறேன். நீ அப்பாவாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு முகத்தை மூடிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கதிருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ராஜி என்ன சொன்ன? எனக்கு சரியா காதுல விழுகல. உண்மையாவே உனக்கு காதுல விழுகலையா கதிரு? ஆமா ராஜி. இன்னொரு டைம் உன் வாயால அந்த வார்த்தையை சொல்லு. ஆமா கதிரு. நீ அப்பாவாக போற, நான் அம்மாவாக போறேன். நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. நம்மளை நம்பி இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வரப்போகுது கதிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி சொல்லவும் நம்ம கதிருக்கு சந்தோஷத்தை அடக்கிக்க முடியல. அம்புட்டு சந்தோஷம். ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை தூக்கிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே சுற்றுன்னு சுற்றுறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு கதிரு கீழே இறக்கி விடு கதிரு, எல்லாரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தை இருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டல், இங்கே எல்லாரும் பார்க்க போகிறாங்க. இறக்கி விடு கதிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி, என்ன ராஜி திருதுப்புன்னு இம்புட்டு பெரிய சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்க. நான் இதை சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதான் இப்போது சொல்லிட்டேன்ல, இப்போ உனக்கு ஹாப்பி தானே? ஆமாம் ஆமாம், உன்ன மாதிரியே ஒரு குட்டி ராஜி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, உனக்கு அம்புட்டு ஆசை இருக்கா கதிரு? ஆமாம், உன்னை மாதிரி எனக்கு குட்டி ராஜி தான் வேணும். உன்ன மாதிரியே இருக்கணும். நீ செஞ்சு வச்ச செலடி, உன்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பா இருந்தா அது எம்பிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கோமதி இருந்துட்டு கதிரோட காதை பிடிச்சிக்கிட்டு, டேய் என்னடா இந்த அளவுக்கு நீ மனசுக்குள்ள ஆசை வச்சுக்கிட்டு இருக்கே என்ன? ராஜி மாதிரியே ஒரு குட்டி பாப்பா வேணும். சூப்பராக தான்டா இருக்கு. சரி சரி, நீங்கள் எப்போவுமே இப்படி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே சொல்கிறாங்க. இங்கே பாரு கதிரு, இப்படியே நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த விஷயத்த மீனா கிட்ட உன் அப்பா கிட்டன்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும்டா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீட்டில் அம்புட்டு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க டைமில் இப்போது கடவுள் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த நமக்கு தெரிவிக்கு அதாவது அதாவது குழந்தைய அதாவது ஒரு மகாலட்சுமி நமக்கு கொடுத்துருக்காரு. இதை நம்ம கொண்டாட வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் சரவணனோட வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக சரவணனோட வாழ்க்கைக்குமே அந்த கடவுள் ஒரு வழி காட்டுவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது ஒரு கோமதி வந்து சொல்கிறாங்க, கவலையே படாதீங்கம்மா, கண்டிப்பாக சரவணனோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அவரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தாம்மா அமையும். நல்லவங்கள கடவுள் சோதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களே, நீ கூட கேள்விப்பட்டுக்குவே. அவங்க சோதிப்பார் தவிர மற்றபடி கைவிட மாட்டார். கண்டிப்பாக அண்ணனை கடவுள் வந்து கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ இவங்க 3 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம பாண்டியனுக்கு கோமதிக்கு கால் பண்ணி, ஏங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி கடை வியாபார நேரத்தில் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்கிற, என்ன ஏதாவது பிரச்சனையா? அதான் உன் அண்ணனுங்க தான் அதாவது உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரச்சனையாக இருந்தப்போ அவங்க வந்து கூட நின்றாங்கல்ல, அவங்களால பிரச்சனை வர்றதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லையே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போது பிரச்சனைனா கண்டிப்பாக அந்த மயில் குடும்பத்தில் இருந்தால் அந்த மயில் குடும்பத்திலேருந்து யாராவது வந்து பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்கவும், உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை நேரில் பார்த்து உங்ககிட்ட சொன்னால் தான்
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷப்படுறத நான் கண்கூட பார்ப்பேன்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கோமதி, திடீர்னு அப்படி என்ன சந்தோஷம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏங்க நீங்கள் வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா கிட்டேயுமே நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. மீனா ராஜியை கட்டி பிடிச்சி, சூப்பர் ராஜி, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, நீங்கள் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எப்போ ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னு கூட என்கிட்ட எதுவுமே சொல்லலை பார்த்தியா? நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாளாக கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட நான் பிக் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ராஜி, உனக்கும் கதிர்க்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும்ல. நீங்கள் 2 பேருமே நல்லவங்க தான். உங்கள் 2 பேரோட மனசும் ஒத்து போய் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு அத்தையும் சரி நானும் சரி கடவுள்கிட்ட வேண்டாத நாள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது அது நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறத நான் பார்க்கவே இல்லை. முந்தா நேத்து தான் 2 பேருமா ஏதோ ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருந்தீங்க. நடுவில் நான் வந்து கெடுத்து விட்டுட்டேன். அப்போ கூட கேட்டப்போ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது குழந்தையோட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே நம்ம ராஜி மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம கோமதி வந்து விஷயத்த சொல்லவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர ஹாப்பி. என்ன சொல்கிற கோமதி, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாண்டியன் பயங்கர சந்தோஷமாக, இதை நம்ம கொண்டாடியே ஆகணும், நான் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி நம்ம பாண்டியன் போயிட்டு கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து கேக் வெட்டி எல்லாருமே அதாவது அந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகிறத வரவேற்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சரவணனோட வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது. மயில் வந்து ரொம்பவே அதாவது சரவணனை காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையுமே சீக்கிரமாகவே சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.